Okay, this is Venkat for Venkafin.com. We look at health insurance, pure term insurance, mutual fund, early retirement plan. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, அவ்வளோ கன்சல்டிங் ஃபீன் கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். எல்லாராலையும் 5 crore கார்பஸ் கிரியேட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 50 lakh 1 crore ஆகுது கார்பஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. நான் ரொம்ப விரும்பி இப்போ நான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சில பேர் கூட. ஹேவிங் செட் தட், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஃபோக்கஸ்டாக ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எப்படி பார்க்கறது, ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஃபோக்கஸ்டாக டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி பார்க்கறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். ரேண்டம் கால் இன்னைக்கு 4-5 பேர் பண்ணாங்க. ஒருத்தர் நல்லா வாங்கிவார் கட்டிட்டாருன்ட்ட. அவருக்கு என்ன புரியலன்னா ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க ரேண்டமாக கால். அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஃப்ரீலான்சர் கேன் நெவர் பி ஃப்ரீங்க. someone sitting happily with a full-time job should understand what we are doing. Anyway, life goes on. இன்னைக்கு இவர் கன்சல்டிங் பண்ணாருங்க. நான் பிரைவசி பாலிசி இருக்கிறதுனால எல்லாத்தையுமே நான் சொல்ல விரும்பல. இவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பெரியவர், ரிட்டையர்மெண்ட்க்கு ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கிறது முன்னாடி. ஸோ அவர்கிட்ட அந்த இன்ஸ்பிரேஷன் தான் வீடியோ பண்ணுறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறேன், இதை விட்டுற போகிறேன் நான், ஏன்னா நான் வந்து நியூ டேக்ஸ் ரிஜிமில் நான் ஃபைல் பண்ணிக்கிட்டேன், அதனால இது தேவையில்லையோன்னு நினைக்கிறேன்னாரு. சார் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, அவர் ஒரு 20-25 மினிட்ஸ் தான் பேசணும்னு நினைக்கிறேன். நானா இல்லைன்னு இழுத்து பேசினேன். ஏன்னா அவர் வந்து அவருக்கு எனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு, ஓகேன்ட்டே இருந்தார். பட் இருந்தாலும் நானாக தான் அவர் டாக்டருக்கு என்ன பண்ணுறது, இவருக்கு என்னென்ன பண்ணலாங்கிறதையும் கொஞ்சம் சொன்னேன் நான். ஜஸ்ட் டு ஆட் வேல்யூ ஃபார் டு ஹிம், ஃபியூச்சர்ல ஏதாவது கேளுங்க அப்படின்ட்டு. ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு நான் என்ன கம்யூனிகேட் பண்ணங்கிறத நான் அந்த வீடியோவில் போட போகிறேன். நீங்களும் கொஞ்சம் பாருங்க. நான் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது ஹீஸ் ஃப்ரம் நாகாலாண்ட். அவரும் ரொம்ப அழகாக கேட்டார். அவரும் 41 வயசு. ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னா 60 வயசுக்கான வீடியோன்னு கிடையாதுங்க. இது எல்லாரும் பார்க்கலாம். 40s அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடணும் சீரியஸாக. அதை மாத்திரமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரும் என்ன கேட்டார்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நான் இப்போ 5 lakhs சம்மர் ஷூட் வச்சிருக்கிறேன், இப்போ இது எப்படி அப்கிரேட் பண்ணவான்னு கேட்டாரு. நான் 10 lakh மாத்திரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இது போதுமான்னு கேட்டாரு. ஏன்னா அவருக்கு 41 வயசா, எனக்கு ஒரு 16 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட் வரும் சம்திங் சொன்னாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறாரு அவரு. அவருக்கு என்ன சொன்னா, ஒரு 25 lakh to 50 lakh வந்து ரிட்டையர்மெண்ட் டைம்ல உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி சம்மர் ஷூட் இருக்கிறது நல்லது. அதாவது பேஸ் கவர், போனஸ்லாம் இல்லாம. ஸோ தட் இஸ் வாட் ஐ டோல்ட் ஹிம். ஸோ அதுக்கான லாஜிக் என்னன்னு சொல்லிடுறேன். சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு மிட்டாயை வந்து நான் டேரெக்டாக வைக்கிறது இல்லைங்க. ஸோ அதை நீ வந்து இந்த வீடியோ நீங்கள் எப்படி இருக்கலாம்னா சேல்ஸ் பிச்சாவோ இதாவோ எடுத்துக்காதீங்க. சும்மா ஒருத்தன் பேசிட்டு இருக்காங்கிறது மாத்திரம் பாருங்க. கரெக்டா இல்லையா? நீ கன்சல்டிங் பண்ணாதானே என்கிட்ட வந்து பிஸ்னஸ் அப்படின்ட்டு பார்த்தாலும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை டச் பண்ணுவான்னா டிஸ்க்ளைமர் படிச்சிருவோம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. மற்ற டிஸ்க்ளைமர்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. இதில் என்ஆர்ஐ வேலை செய்கிற கம்பெனிலாம் போட முடியல இந்த லோகோவில். இந்த பிரிவு ஓவர் பிரிவுன்னு நினைக்கிறேன் நான். எனிவே, ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பிளான்ல இதாங்க செக்லிஸ்ட். டேர்ம் இன்சூரன்ஸ் இருந்தால் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ரிட்டையர்மெண்ட் பிளான் ஃபோக்கஸ் பண்ணும்போது. பட் இருந்தாலும் அதுக்கான லாஜிக் நான் சொல்லிடுறேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கணும். வெல்த் கிரியேஷனில் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பிளான் மாதிரி பண்ணலாம். நீங்கள் 30s 40s இருந்தீங்கன்னா, 50s இருந்தாலும் கால் பண்ணுங்க, பேச வேண்டியதான். என்ன பண்ண முடியும்? கார்பஸ் கிரியேட் பண்ணால் 5-6 வருஷம் தான் கொடுக்குறீங்க. அதுலையாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். நம்ம எஃப்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 5 crore கார்பஸ் வந்து ஆசைப்பட முடியுமான்னு பார்ப்போம். இல்லாட்டி 50 lakh அது பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்போ இவர் இப்படி பார்த்துக்கலாங்க. ஒருத்தங்க நீங்கள் 40s இருக்கும் போது ஆரம்பிச்சிருங்க இந்த ரிட்டையர்மெண்ட் பிளான் பற்றி பேசணும்னா. ஒரு ஐடி எம்ப்ளாயாக இருக்கலாம், கவர்மெண்ட் செக்டாக இருக்கலாம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தாலும் பரவாயில்ல. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். இப்போ இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டில் ரிவ்யூ மாத்திரம் கன்சல்டிங் பண்ணார் ஒரு டாக்டர். அதே மாதிரி ஒரு 5,000 நீங்கள் பண்ணாட்டி கூட மெதுவாக ஒரு 5,000 நீங்கள் கால் பண்ணீங்கன்னா ஐ வில் ஹெல்ப் யூ டூ இட். எனிவே, திஸ் இஸ் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் ரேண்டம்லி. என்கிட்ட கன்சல்டிங் பண்ணாட்டியும் இது பண்ணால் நல்லது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா மியூச்சுவல் ஃபண்டில் என்ன ஒரு ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சவங்க மாத்திரம் பண்ணணும். ஏன்னா நான் எல்லாத்தையும் பண்ண சொல்லிடலாம். நான் அதுதான் எஸ்ஐபி ஒரு 5,000 ஆரம்பிச்சு 20,000 வரைக்கும் கொண்டு போகலாம். வெர்சஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ராடக்ட். நான் எப்போவுமே ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணும் போது 2 காம்பினேஷன் எடுத்துக்குவேன். எவ்வளோ உங்களால் வருஷத்துக்கு சேவ் பண்ண முடியும்னு கேட்பேன். அதை 2ஆக பிரிச்சிருவேன். ஏன்னா கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கவங்களுக்கு அது வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். தே ஆல்சோ லைக் இட். ஓகேவா? இது வந்து வெல்த் கிரியேஷன் பாட்டுங்க. அடுத்த பாட்டுக்கு போயிடுவோம். நான் அதை தான் அதுக்கான வீடியோ தான் இது. ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிட்டையர்மெண்ட்ல என்ன வேலை பண்ணுது அவட்ட நான் சொன்னேன். சார் இங்கே பாருங்க, இந்த ஐடி ரிட்டர்னு டேக்ஸ் பெனிஃபிட் உங்களுக்கு மிஞ்சி போனால் 25,000 வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு 80Dல டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன நியூ டேக்ஸ் ரிஜிமில் ஃபைல் பண்ணிட்டேன்னு ஹெல்த் இன்சூரன்ஸ் விட்டுறாதீங்க. உங்களுக்கு அவருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, நான் எதுவும் சொல்ல வரும்ல பிரைவசி பாலிசினால, அப்புறம் வாங்கி கொடுக்கறது கஷ்டமாக போயிடும். அதனால அப்படியே வச்சுக்கோங்க என்ன. ஸோ அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணதான் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். ஃபினான்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்னங்க, இட்ஸ் கால்ட் இண்டெம்னிட்டி பிளான். அது உங்களுக்கு வந்து இன்கமாக வரவே வராது.
இட் இஸ் ஆல்சோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வருஷம் வருஷம் ப்ரீமியம் கட்டுறீங்க. வருஷம் வருஷம் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருத்தங்க 27-28 பசங்க வந்துட்டு வேலைக்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா அம்மா ஆரோக்கியமாக இருந்தால் பரவாயில்ல. அப்பா அம்மாவுக்கு 62-63 ஆகும்போது மேஜர் ஹெல்த் செட் பேக் அப்படி வரக்கூடாது யாருக்குமே. உதாரணம் சொல்கிறேன் நான், அவர் ரிட்டையர்டும் ஆயிடுறாரு. மேஜர் ஹெல்த் செட் பேக் நான் சொல்கிறேன், ஹார்ட் அட்டாக்னு வச்சுக்கோமே, மற்ற மிச்சத்தை பற்றி பேச வேண்டாம். ஏன்னா ஹார்ட் அட்டாக் சீக்கிரம் சரி பண்ணிக்கூடிய விஷயம். ஆனாலும் ஒரு 6 லட்சம் 7 லட்சம் செலவாகுதா, 10 லட்சம் செலவாகுதா? இப்போ என்ன ஆகுது, இவர் ஐடி ப்ரொஃபஷனல் இருக்கிறாரா, கம்பெனியில் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு 2 லேக்கோ 3 லேக்கோ அப்பாவுக்கு கவர் கிடைச்சிருது. என்ன பிரச்சனைனா, அந்த மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்த அப்புறம் அப்பாவுக்கு மறுபடியும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. வாங்கி கொடுக்கறதுக்குள்ள போதும் ஆகுது. இன்னொன்று, நான் சொன்ன ஹார்ட் அட்டாக் ஆகுது பெரிய செலவு கண்டினியூஸாக வைக்காது. ஒரு சில வியாதிகள்லாம் வருஷம் பெரிய மாசம் 2.5 லட்சம் செலவு பண்ணுறாங்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வந்தா பையன் சம்பாதிப்பான், என்ன பண்ணுவான், அப்பாவுக்கு செலவு பண்ணிட்டு இருப்பான், இல்லை அம்மாவுக்கு செலவு பண்ணிட்டு இருப்பான். அதாவது எதுக்கா இந்த வீடியோ போடுறேன்னா, இந்த பையன் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறேன்னு சொல்லும் போது எனக்கா இவ்வளோலாம் செலவு பண்ணாத, நிறைய பேர் இப்படிலாம் பயங்கர தியாகம்லாம் பண்ணுவாங்க. இவ்வளோ தியாகம் பண்ணீங்கன்னா நாளைக்கு மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்து அதே பையனோ அதே பொண்ணு தான் கஷ்டப்படுவாங்க. இப்போ உங்களுக்கு சிங்கிள் டாட்டர் சிங்கிள் சன் வச்சுக்கோங்களேன், அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் வாட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷனில் 10 லட்சம் செலவு பண்ணிட்டீங்கன்னா 2 விதமாக செலவு பண்ணுவீங்க. ஒன்று, உங்கள் ஃபண்ட்ஸ் காலி ஆயிரும், கரெக்டா இல்லையா? இல்லை பையன் சம்பாதிக்கிறதோ பொண்ணு சம்பாதிக்கவோ காலி ஆயிரும். இது செலவு பண்ணுவாங்க தேவையில்லாமல். அதனால தான் என்ன சொல்றதுன்னா, இது தண்ட செலவு தான், ஆனாலும் வாங்கி வைக்கணும்னு சொல்றது. புரிஞ்சுட்டாங்களா? ஏன்னா 100ல ஒரு 5 பேருக்கு பிரச்சனை வரலாம், ஆனால் அது யூஸ் ஆகுதா இல்லையா? ஓகே, எகெயின் எவ்வளோ சம்மஷ்யூடு திஸ் இஸ் எகெயின் இவர் தான் இந்த நாகாலேருந்து கேட்டது. இப்போ எனக்கு 5 லேக் இருக்குன்னாரு, நான் அடுத்த வருஷம் டயபெட்டிஸ் வேறு இருக்குங்கிறீங்க, 10 லேக் சம்மஷ்யூடு. அது ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே டைம் நம்ம புஷ் பண்ண முடியாது. ஒருத்தர் இப்போ என்ஆர்ஏ இருப்பான், அவன் ஒரு 20 லேக் 50 லேக் ஆனுவல் இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க. எவ்வளோ சார் வாங்க போய்க்கு தாங்க போங்க, 20 லேக் 25 லேக் வாங்கிக்கோங்க, 50 லேக் வாங்கிக்கோங்க, நம்ம சந்தோஷமாக கொடுத்துடலாம், நம்ம தப்பு கிடையாது. பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் மாத்திரமா வாங்கி இப்போ நம்ம சம்பாதிக்கிறதுல எல்லாமே ஹெல்த் இன்சூரன்ஸ்ல போக முடியாது. அதனால ஸ்ட்ராட்டஜிக்கா இப்போ வரைக்கும் ஒரு 5 to 10 லேக், அதுக்கப்புறம் இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு 20 லேக் அப்டேட் பண்ணணும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு 15, இப்போ நீங்கள் 40 வயசுல இருக்கிறீங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு 10 வருஷம் இருக்கு, இல்லை 15 வருஷம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, அந்த டைம்ல உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் போனஸ்லாம் கிடையாது, பேஸ் கவரே 25 லேக்கோ 50 லேக்கோ இருந்தால் வசதியா இருக்கும். இது எல்லாராலையும் பண்ண முடியாதுங்க. வீடியோ பண்றது வந்து எல்லாத்துக்கும் அட்ரஸ் பண்றது இல்லை. வசதி இருக்கவங்க அப்கிரேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம், இல்லாதவங்க 5 லேக்கோ 10 லேக்கோ வச்சுக்கிறது போதுமானது. சரிங்களா? இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது வந்து வச்சிருந்தீங்கன்னா போதும். சரிங்களா? ஒண்ணுமே இல்லாததுக்கு இருக்கிறது பெட்டர். பட் அந்த சம்மர்ஸோட அப்கிரேட் பண்றதுக்கு காரணம் ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு டேட்டா சொல்றேன். 33 கம்பெனில போன வருஷம் கிளைம் வாங்கிக்கிறாங்க இல்லையா, அதுல 85%, அதாவது 33 கம்பெனி இருக்கு, ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதுல கிளைம் வாங்கிக்கிறாங்க. அதுல 85 பேருக்கு 85%க்கு போன வருஷம் லெஸ் தென் 2 லேக் உள்ள தான் கிளைம் கேட்டிருக்காங்க. ஒரு கேட்ராக்ட் சர்ஜரியா இருக்கலாம், அப்பண்டிசைட்டிஸா இருக்கலாம், இல்லாட்டி கிட்னி ஸ்டோனா இருக்கலாம். அப்ப 100ல 85 பேர் 2 லட்ச ரூபாய் கீழே தான் கிளைம் கேட்கறாங்க. ஆனா மிச்சம் இருக்கிற 15%க்கு 10 லட்ச ரூபாய் பாலிசி பத்தல. நீங்க புரிஞ்சுட்டீங்களா? மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்தா 10 லேக் இஸ் நாட் இனஃப்னு சொல்ல வரேன் நான். அவ்வளவுதான். சரிங்களா? இதை வந்து நீங்க இந்த லாஜிக்கலா பாத்துக்கோங்க. 5 லேக் 10 லேக் வச்சுமே போதுமானது. வசதி இருக்கவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன் கிராஜுவலா. என்னன்னா, எப்ப வேணாலும் ரினிவல் பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவல் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்தா வரும்னு சொல்ல முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அந்த சம்மேஜோட இன்க்ரீஸே பண்ணிக்க முடியாது. ஸோ இதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாம நம்ம அடுத்தது என்ன பண்ணிடுவோம், டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பிளான். இதை ஒரு நிறைய பேர் வந்துட்டு நான் ரொம்ப விரும்பி சொல்லுவேன், நான் 70 வரைக்குமாவது எடுங்க ஜி, 85 இட் வில் பி லைட் யூ ஆர் விர்ச்சுவலி கிரியேட்டிங் அசெட் ஃபார் த சில்ட்ரன். கட்ட 85 வயசுல போகலைன்னா பசங்களுக்கு 2 கோடியோ 5 கோடியோ போகும். அதாவது ஜோக்ஸ் அப்பார்ட், நிறைய பேர் பேக்கப் இருக்கும்பாங்க, பசங்களுக்கெல்லாம் எல்லாம் செட்டில் ஆயிட்டாம்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேலை இஃப் யூ கேன் அஃபோர்ட் த ப்ரீமியம் கம்பேர் பண்ணியாவது பார்த்துக்குங்க. நீங்கள் 85 ஏஜ் 95, இப்போ இன்னைக்கு ஒருத்தர் என்னோட கிளைண்ட் ஒருத்தர் அன்டில் த ஏஜ் ஆஃப் 96 வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. எப்படியாவது அந்த 3 கோடியோ 5 கோடியோ சில்ட்ரனுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. இப்படியும் நினைக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் எக்ஸ்ட்ரீமா 70 வரைக்கும் வாங்கும் போது அதை கொஞ்சம் 85 வரைக்கும் கோட் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுக்குன்னா, இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. பேசுறது வந்து பிசினஸ் கிடையாது, எனக்கு பேசுறது உண்மையாவே 4 பேருக்கு நல்லதா இருக்கான்னு பாக்குறோம். அதுக்கு மேல உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை நீங்க பாத்துக்கோங்க. உதாரணம் சொல்றேன், லெட்ஸ் இமேஜின் யூ ஆர் ரிட்டையரிங் அட் 60, யூ ஆர் ரிட்டையர்டு. சரிங்களா? அது 65 ஏஜ்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு அவருக்கு ஹெல்த் இஷ்யூ வரலாம், ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணலாம், அதெல்லாம் 20 லட்சம் 30 லட்சம் செலவாகலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு கடன் இருக்கலாம், நம்மள அறியாத கடன், வேணும்ட்டு நம்மளா பண்ணிக்கிறது. கடைசி நேரத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வருது, தேவையில்லாம வாங்குவான். ஏப்பா இவ்வளோ ஏன் கடைசி நேரத்தில் இருக்கு இன்னொரு வீடு வாங்கினேன்னு கேட்டால், ஏதோ ஆசைப்பட்டேன் வாங்கிட்டேன், பையனுக்காக வாங்கினாம்பாங்க.
ஒருத்தர் திடீர்னு கால் பண்ணாரு, இல்லைங்க வீடு, என்னங்க வீடுன்னா 40 லட்சத்துக்கு லோன் போட்டு பெரிய வீடா கட்டிட்டேன்னாரு. அவருடைய இன்கம்க்கு அது ஒத்து வராத இஎம்ஐயா எனக்கு தோணுச்சது. அப்ப வந்து கேட்குறாருன்னா, டேர்ம் பிளான் நான் எடுத்துக்கலாமான்னு கேட்குறாரு. சார் எடுத்துக்கலாம். என்னாது ஹெல்த் ஸ்டேட்டஸ் சொல்லுங்கன்னா, சர்ஜரி ஸ்டண்ட் வச்சிருக்கேன் ஏங்க ஸ்டண்ட் எல்லாம் வச்சா டேர்ம் பிளான் குடுப்பாங்களான்னு கேட்டேன். அவர் லாஜிக் எல்லாம் கரெக்டான லாஜிக் தான். இப்ப 45 வயசு ஆச்சு எனக்கு. நான் வந்து ஒரு 50 லட்சத்துக்காவது டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன்னா 85 வயசு வரைக்கும். 85 தாண்டலைன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு உயிரோடு இருக்க வரைக்கும் நான் இஎம்ஐ நான் கட்டிடுவேன். என் பையன் கட்டுவான். 85 தாண்டலைன்னா அந்த 50 லட்சம் பையனுக்கு போயிடும். வீடு அவனுக்கு சொந்தமாயிரும் அப்படிங்கிற லாஜிக்லாம் ஓகே தான். ஹெல்த் நல்லா இருக்கணும், இன்கம் வந்துட்டு இருக்கணும். இப்போ இந்த லாஜிக் வரேன் பாருங்க. ஒரு 65 வயசுல ஒரு லைபிலிட்டி கிரியேட் ஆகுது. ஒரு ஹெல்த்னாலேயோ இல்லை பையன் பையன் வந்து அப்ராட் போய் படிக்கிறேன்னு சொல்லுவான். அவன் வந்து ஹீஸ் பேஷன் ஹீஸ் லவ். அவர் வந்து என்ன பண்றாரு, அவருடைய லோன் அவர் போட்டிருக்கிறாரு. நீங்க அவர் நினைச்சாலும் இந்த பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த லோன் அடைக்க முடியலன்னா அப்படின்லாம் கவலைப்படுறாங்க. எல்லாத்தையும் படிக்க வச்சுறாங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் தீஸ் கைஸ் ஆர் கோயிங் அப்ராட். ஸோ அப்படி நினைக்கும் போது ஒரு வேளை டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் 85 வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா என்ன திருப்தி இருக்கும்னா, இந்த எல்லாமே சமாளிச்சுக்கலாம், பையனால சமாளிச்சுக்க முடியும். நான் 85 தாண்டினா அந்த 1 கோடியோ 5 கோடியோ பையனுக்கு போயிரும்ல அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ இது ஒரு லாஜிக் இருக்கு டேர்ம் பிளான் லாங்கர் டியூரேஷன் எடுக்கிறது. இன்னொன்று அதான் சொல்கிறேன் நான், வெர்ச்சுவலாக அசெட்டை கிரியேட் பண்ணுவீங்க. சரிங்க, இல்லைங்க அப்படிலாம் வேண்டாம், செக்யூரிட்டிக்காக மாத்திரம் நான் பார்க்குறேன் அப்படிம்பாங்க. என்னன்னா ஏதாவது ஒரு லாஸ்ட் மினிட்ல லைஃப்ல 65 வயசுக்கு மேல 70 வயசுல ஒரு லைபிலிட்டி கிரியேட் ஆயிருச்சு, ஏதோ ஒரு மாதிரி பசங்களுக்கும் ஏதோ மாதிரி ஆயிடுச்சு, இல்லை நமக்கு அந்த மாதிரி நம்ம ஹெல்த்னால இப்படி ஆயிடுச்சுங்கிற பட்சத்துல சரி ஓகே, ஒரு டேர்ம் பிளான் 2 கோடிக்கு இருக்கு, ஒரு 5 கோடிக்கு இருக்கு, நம்ம 80யோ 90யோ நம்ம தாண்டலைன்னா பையனுக்கு மறுபடியும் அந்த 2 கோடி 5 கோடி கிடைச்சிடும், அவன் சமாளிச்சுக்குவான்னு ஒரு திருப்தி இருக்கும் அவனுக்கு. சரிங்களா, இதுதான். இது வந்து எல்லா இப்போ இது போய் நான் வந்து அமெரிக்காவில் பேச முடியாது. இல்லை பாதி பேர் குழந்தை பத்துக்க மாட்டேங்கிறான், பாதி பேர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். சிங்கப்பூர் அப்படி தான் இருக்குது. அதுக்கு மாதிரி ஜப்பான் இட்ஸ் ஆல்ரெடி டன் அண்ட் டஸ்டட்னு நினைக்கிறேன். இட்டாலி அப்படி தான் இருக்கு போட்டிருக்கு. நோபடி வாண்ட்ஸ் டு மேரி அண்ட் நோபடி ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். அதான் இந்த நாட்டில் தான் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் நிறைய வாடுறானுங்கடா இங்கே. அதனால இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இங்கே வந்துட்டு தே ஆர் இன்வெஸ்டிங், எஃப்டிஎஸ் ஆர் இன்வெஸ்டிங் இயர். ஸோ அதனால அவர் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், நம்மளுடைய ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்காகவே இது வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணுது. எல்லாத்துக்கும் நான் சொல்கிற வீடியோ வந்துட்டு அப்ளை ஆகாது. அதை நான் ரொம்ப தானே பேசுகிறேன்னா போர் அடிச்சு ஸ்கிப் பண்ணிட்டு ஓடி இருப்பீங்க நேரம். இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, டேர்ம் இன்சூரன்ஸில் 80 85 வயசு இருக்கு. இன்னொரு ஹெல்ப் இருக்குது. உதாரணம் 65 வயசு வரைக்கும் எடுப்பாங்க சார், ஒரு 70 வரைக்கும் எடுங்க அப்படின்பா. நான் நிறைய பேர் அப்படி அந்த 5 இயர்ஸ் டச் பண்ணுவேன். நான் ஒரே ஒரு காரணம் தாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எங்கிட்ட கேட்க போறீங்களா, எத்தனை 1000ல் ஒருத்தர் வேணும் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணலாம். ஸோ இது வந்து திஸ் கம்ஸ் ஃப்ரம் மை ஹார்ட். உதாரணம் சொல்கிறேன். லெட்ஸ் இமேஜின் ஒருத்தர் 70 ஏஜ் வரைக்கும் டேர்ம் பிளான் வாங்கியிருக்கிறாரு. லெட்ஸ் சம்திங் ஹேப்பன் 70 ஏஜ்லேயே ஹி பாசஸ் அவேன்னு வச்சுக்கோங்கப்பா. இது கூட அவர் 100 வருஷம் கூட வாழலாம். என் கதையில் சரிங்க, நான் இப்போ ஓட்டுற கதையில் 70 வயசுல ஹிஸ் பாசிங் ஹஸ்பண்ட்னு வச்சுக்கோங்க. அவர் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் வயசுல சின்னதாக இருக்கலாம், இல்லாட்டி ஹெல்த்தியாக இருக்கலாம், இல்லை நித்தம் சீக்கு பூர்ண ஆயுசும்பாங்க. அந்த அம்மா பாட்டு இன்னொரு 30 வருஷம் வாழ்ந்துருச்சுன்னா அஃப்கோர்ஸ் சன் ஆர் டாக்டர் மைட் டேக் கேர், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் இவருக்கு வந்து ஒரு டேர்ம் பிளான் 1 crore 3 crore 5 crore போட்டிருந்தாருன்னா that will go to the son and his wife or son and his wife alone or அதை வந்துட்டு ஒரு எஃப்டி மாதிரி போட்டு வச்சுட்டு இந்த ஒய்ஃபுடைய அடுத்த 20 வருஷமோ 30 வருஷமோ ஒரு லாஞ்சிவிட்டிக்கு வந்து அது ஒரு கார்பஸாக கிரியேட் ஆகும். ஸோ நம்ம வந்து கம்மி வருஷம் வரைக்கும் வாழ்றதுக்காக மாத்திரம் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லை, நம்ம சார்ந்தவங்க நிறைய வருஷம் வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது. திங்க் பண்ணிக்கோங்க. இட் வில் ஹெல்ப் த ஒய்ஃப் டு சர்வை, இட் வில் ஹெல்ப் த சில்ட்ரன் டு ஹேவ் அ பெட்டர் லைஃப் ஸ்டைல். ஸோ இதுக்கெல்லாம் நிறைய பேர் பேக்கப் இருக்கும்பாங்க. யானை இருக்குது, குதிரை இருக்குது, என்ன சேனை இருக்குது, அம்பு இருக்குது, தேர் இருக்குது, நிறைய சொல்லுவாங்க. இதையும் வேணால் வச்சுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க அப்படின்பா நான். ஸோ அவ்வளோதாங்க. 40s இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், 30s 20s இருந்தால் இன்னும் சம்பவம். ஏன்னா நிறைய டைம் இருக்கும் நமக்கு கார்பஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு. 40s இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திங்க் பண்ணியாவது பாருங்க. அந்த விளையாட்டில் என்னையும் சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. வில் டூ அ ரிட்டையர்மெண்ட் பிளான் அண்ட் சி. டேர்ம் பிளான் ஹெல்த் கவருக்கான்னு பார்க்கணும். பென்ஷன் பிளான் ப்ளஸ் ஆர் மைனஸ் அதுலேயும் இருக்கும். பென்ஷன் பிளானில் ஒரு சில நேரம் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃபர் பண்ணுற பென்ஷன் பிளான் மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை என்ன பண்ணலான்னு பார்க்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் என்ன பண்ணலாம், நீங்கள் இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு டிஸ்கஸ் பண்ணணும். கரெக்டான ஃப்ளோவில் தான் போயிட்டு இருக்கலான்னு ஒரு சில பேர் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இன்னொன்று நம்ம வந்து என்ன பண்ணால் டக்கு டக்குன்னு பார்க்க வேண்டியது, இந்த பையன் ஏதோ சொல்கிறான்னு போட்டு டக்கு டக்குன்னு ஆன்லைனில் வாங்கிட வேண்டியது. இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? மும்பையில் இருக்கும். மிஞ்சி போனால் ஃபின்டெக் கம்பெனினா பெங்களூர் இருக்கும். இந்த அங்கே இருக்கிற டேக்ஸ் தான், அங்கே தான் டேக்ஸ் கட்ட போகிறான் அவன். நீங்கள் கட்டுறதுக்கான அப்புறம் இது பேமெண்ட்டு கீமெண்ட்டு அங்கே இருக்கிற ஃபவுண்டர் அவன் தான் வாழ போகிறான். நம்ம இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ பிஸ்னஸ் த்ரூ மீ ஆர் மேபி
ஒரு அட்வைசர் சேனல்ங்கிறது என்னன்னா, இந்த ஸ்டேட்டுக்குள்ள உங்க காசு இருக்கும். நம்ம அத விரும்புறதில்ல. எனிவே இட்ஸ் எவ்ரிதிங் கம்ஸ் டவுன் டூ யுவர் மைண்ட் செட், யுவர் தாட் ப்ராசஸ். அப்புறம் உங்களுடைய பட்ஜெட், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அப்புறம் அப்புறம் நம்ம பசங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அப்புறம் நம்ம ஸ்டேட் நல்லா இருக்கணும். அப்புறம் நாடு நல்லா இருக்கணும். இல்லைன்னு நான் சொல்றேன். டைரக்டா நாடை மாத்திரம் நான் காப்பாற்ற போறீங்க எல்லாரும். எனிவே தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. இட் பிகேம் எ லென்த்தி வீடியோ. சம்டைம்ஸ் இப்படி தான் எதையாவது சொல்ல நான் பாட்டு மனசில் வந்ததெல்லாம் நான் பேசுவேன் நான். பட் ஐ ஹவ் நோ இன்டென்ஸ் டு செல் சம்திங். ஏன்னா வீடியோவை பார்த்துட்டு கன்சல்டிங் ஃபீங்கிறது ஒரு செவரு மாதிரி தானே. நீங்கள் பாட்டு ஆன்லைனில் போய் லோன் பண்ணுவீங்க. அதை மாத்திரம் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் பேசுறது ஜெனரிக்காக பேசுகிறேன் நான். இட்ஸ் கால் பர்சனல் ஃபைனான்ஸ் பிகாஸ் ஐ ஹாவ் டு ஸ்பீக் டு யூ. உங்கள் அம்மா அப்பா, உங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன, உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ஆர்ஐ இருக்கீங்களா, இந்தியாவில் இருக்கிறீங்களா, என்ன ஒர்க் பண்ணுறீங்க. இந்த கேஷ் ஃப்ளோவை பற்றி யாருமே யோசிக்கிறதே இல்லை. ஒரு சில பேர் ஆனுவல் இன்கம் என்னன்னா சொல்லலாம் தயங்க. 99% அப்படிலாம் தயங்க மாட்டாங்க. ஒரு சில பேர் சிரிக்கலாம் செய்கிறாங்க. சிரிச்சிங்கன்னா கேஷ் ஃப்ளோங்கிறது என்னது? உங்கள் ஆனுவல் இன்கம் தான் கேஷ் ஃப்ளோ, இன்கம் சோர்ஸ். அது சொன்னால் தானே பிளானே பண்ண முடியும். எந்த காலையும் நான் ரெக்கார்ட் பண்ணுறது போகிறதில்ல, இது பண்ண போகிறதில்ல. வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் வி ஆர் ட்ரைங் டு ஜென்யூன்லி சி. நான் என்னுடைய நாலேஜை ஷேர் பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, டெசிஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவேன் நான். சரிங்களா? அதனால் பாருங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கவங்க இன்னசென்ட்டாக ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுத்திக்கிறேன், நியூ டேக்ஸ் ரெஜிமில் ஃபைல் பண்ணுறாங்கன்னு சொன்னோடனே இந்த வீடியோ பண்ண ஆரம்பிச்சேன் நான். ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுத்தாதீங்க ஜி. டேர்ம் பிளான் 85 வயசு வரைக்கும் காட்டி பரவாயில்ல, தப்பு கிடையாது. பட் ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுவும் டேர்ம் இன்சூரன்ஸ் கூட ஏர்லி 15ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். லேட் 40s எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஒரு 50 லேக்காவது கன்சிடர் பண்ணலாம். எதுக்குன்னா நீங்கள் 80 வயசு எடுத்தீங்கன்னா பையனுக்கு அந்த 50 லட்சம் போகும். அன்னைக்கு கூட ஒரு பையன் அவங்க அம்மாவுக்கு டேர்ம் பிளான் ஒரு 1 crore ஏதோ 80 லேக்கோ அதை எடுக்கிறதுக்கு கன்சல்டிங் பண்ணாரு. அவங்க அம்மாவுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதான் ரொம்ப வயசாகும் போது எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஜெக்ட் ஆயிரும். அதனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் போதே எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்ல மிட்டாயிங்க ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ். அதாவது இண்டஸ்ட்ரியில ஒரு 2.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கவங்க, எடுத்தவங்க, அதில் பிரச்சனை பண்ணவங்க, இந்த மாதிரி ரேண்டமாக கால் பண்ணுறவங்க, எல்லாத்தையும் சேர்த்து தான் என்னுடைய நாலேஜ். ஸோ மை நாலேஜ் கேம் ஃப்ரம் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிவிங் பேக் தட் டு யூ. அவ்வளோதான். சரிங்களா? அப்பப்போ கர்நாடகா, ஆந்திரா, கேரளா அந்த மாதிரி யாராவது பேசுவாங்க. நம்ம நாகாலாண்டு லாட்ரி விற்கிற மாதிரி யாராவது பேசுவாங்க. ஸோ தட் இஸ் என்னங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. நைட் டைம் பண்ணுறது அதனால நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க.